இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கே. இப்படியே விட்டா அந்த துளசிக்கு நல்ல பேர் வந்துடும். விடக்கூடாது. ஏய் அக்கா, அந்த மிளகா பொடி கொடு. இந்தாங்க. கொடு. அந்த கரண்டி எடுத்துக்கிண்டு சீக்கிரம். போதும் போதும். அந்த உப்பை கொடு. குடு குடு குடு. ஏய், நான் கேட்டது எங்க? இதோ ஒரு நிமிஷம். அக்கா, உங்க கூட சேர்ந்து நானும் பல்லி எல்லாம் கொல்ல ஆரம்பிச்சிட்டேன். மாட்டிக்கிட்டடி மவளே. கிண்டு கிண்டு. அக்கா, என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க? பண்ணிதாண்டி ஆகணும். மாமியார் மருமக சமைச்சதுன்னு நமக்கு எதிரா பாராட்டு விழா நடத்துவாங்க. அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? நல்லா திட்டு வாங்கட்டும். அப்பதான் எங்க அத்தை அந்த துளசி பக்கம் சாயாம இருப்பாங்க. ஏய், இது எல்லாத்தையும் முடிவே. சீக்கிரம். இல்ல முடியாச்சுல. வா வா வா. என்ன மேடம் சாப்பாடு வாசனை மூக்க தொலைக்குது, பின்னிட்டி போடுறது வருது இல்ல? ஆமா ஆமா. எப்படி நீங்களும் உங்க அத்தையும் சேர்ந்து சமைச்சிங்களா? ஆமா, உங்க அத்தை குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சமைச்சிருக்கோம். சரி, நீங்க வெளியே எங்க சுத்திட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஆறுபட வீட்டுல கூட முருகனுக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு பின்னிருக்கேனா? சூப்பர் 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 மேடம், எப்படியாவது அத்தையை இம்ப்ரெஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்றோம். ப்ளீஸ் கம் இன். வாங்க. இந்த மாலையை உன் கையாலேயே முருகனுக்கு போட்டு விடு. ஏஷா போட்டு விடுறேன். எஸ்கூஸ் மீ. அண்ணே, இவங்கெல்லாம் நம்ம ஊர் ஆளுங்க. வணக்கம்மா. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அண்ணி, சாப்பாடு ஒண்ணுங்கிற பேச்சை தவிர்த்து வேற எதுவும் வரக்கூடாது. அது உங்க கையில தான் இருக்கு. அதெல்லாம் கவனிச்சுப்பா. சரிங்க அண்ணி, யாருக்கும் குறையில்லாம பழத்தை பிழிந்து. என்னத்த ஆளுங்க போதுமா இல்ல பின்னாடி லாரியில ஆட்டோல இல்ல டிராக்டர்ல வந்துட்டு இருக்காங்களா? ஏன் லாரியில ஆள் இருக்கணும்? உங்களால சாப்பாடு போட முடியாதா என்ன? யாரு சொன்னா? அரசியல் மீட்டிங்ல ஓட்டு வாங்குறதுக்காக அப்பா எத்தனை பேர் லாரியில ஆளுங்களை கூட்டு வந்து அவங்களுக்கு பிரியாணி குவார்டர். அரசியல் ரகசியம் சொல்லக்கூடாது, திட்டுவாரு. எல்லாத்துக்கும் பந்தியில சூப்பரா சாப்பாடு போட்டுடலாம், கவலைப்படாதீங்க. பார்க்க தானே போறேன். பந்தியில ஏதாவது குறை இருக்கட்டும், அப்புறம் இருக்கு. அத்த, குறை இருந்தா சொல்லுங்க, அதுக்கு முன்னாடியே சொன்னா இப்படி. ஏண்டா பம்பில் இருக்கிறியா? அப்போ நான் தப்பு தப்பா குறை சொல்லுவேனா? குறை சொல்லலாம், ஆனா குறையே சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ எல்லாரும் உன்னை பார்த்து பயப்பட்டு மூஞ்சி தர வச்சுக்கிற. ஆனா உனக்குள்ள ஒரு குட்டி காமெடியன் இருக்காப்ல, அதை வெளியே கொண்டு வா. நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? நீ ஒரு கருப்பு குஷ்பு. பாத்தியா, பாரதி ராஜா படம் ஹீரோயின் மாதிரி அழகா சிரிக்கிற. சிரியாத்த வந்துருச்சு. சிரிச்சிட்ட. இல்லையே, நான் எங்க சிரிச்சேன்? சிரிச்சாங்களா இல்லையா? ஏங்க நீங்க எல்லாரும் பாத்தீங்களாங்க? இல்ல, நாங்க யாருமே சிரிக்கல. சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கிற. உண்மையா சொல்ல போனா உனக்கு சிரிப்பு நல்லா இருக்குது, கோவம் வந்ததான் நல்லா இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேள. சிரிச்சிரேன். வாங்க, இந்த மூட்ல போய் பூஜை பண்ண திருப்பி குறை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் முருகன் ரெட்டி ஏதாவது குறை சொல்லுவாங்க. வாங்க.
என்ன மேடம் பின்னி படல் எடுக்கிறீங்க? சரி நான் போய் ஜென்ரேட்டர் போட்டு வரேன். வேணாம். ஏன்? என்னத்த இப்படி எப்படி சாமி கும்பிடுறது? நான் போய் போட்டு விடுறேன். வீட்டுக்குள்ளேயே கோயில் வந்துருச்சுப்பா. முருகனே நேர்ல வந்து தரிசனம் கொடுத்த மாதிரி இருக்கு. அண்ணே பூஜை பண்ணுனே. அத்தை இல்லை, இருட்டை வெளிச்சமாக்கி அந்த ரூம் அப்படியே கோயிலை மாற்றினது யார் தெரியுமா? மேடம், என் பொண்டாட்டி துளசி. தெரியும். தெரியும்னாலும் திருப்பி சொல்ல வேண்டியது என்னோட கடமை தானே. நீ கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்ட, ஆன்சர் பேப்பரில் மார்க் போடாமல் நீ ஜம்ப் பண்ணி போயிட்டேனா? சரிடா, இப்பதானே 35க்கு வந்திருக்கா. ஃபங்க்ஷன் முடியட்டும், எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். 35? சரி கஞ்ச பிஸ்னி சும்மா இருங்க. உன் பொண்ணுங்க ரெண்டும் அந்த காலேஜில தான் படிச்சாங்களா? ஆமா. இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. தேங்க்ஸ்மா. மணி 10. அபிராமி, அபிராமி, சொல்லுங்கம்மா. நான் உன்னை கூப்பிட்டேனா? இல்ல, நீங்க அத்தையை கூப்பிட்டீங்க, அதான். உங்க அத்தைக்கு நீ என்ன கொடுக்கா? மோர் தானே கொடுத்துக்கிட்டு இருக்க, அந்த வேலையை பாரு. ஐயோ, எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. அண்ணே கூப்பிட்டீங்களா? ஆமா, நேரம் என்ன ஆகுது? பூஜை முடிஞ்சிடுச்சுல்ல, பந்திய போட வேண்டியதானே? இதோ போட்டுடலாம் அண்ணே. சீக்கிரம் அந்த ஏற்பாட்டை பாரு போ. இதோ ஏற்பாடு பண்றேன் அண்ணே. போ சீக்கிரம் பந்திய போடு. சரிங்க அண்ணே. அண்ணே எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே சும்மா இருக்கக்கூடாது. அவங்க நம்ம பேசிட்டு இருக்காங்க, நீங்கள் எதுவுமே சொல்லாமல் சும்மா இருக்கிறீங்க. உங்களை கலாச்சாங்களா இருங்க, அவங்கள நான் கலாச்சி. வேணாம், எதுக்கு வெற்றி கோவப்படுறீங்க? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அவங்க இப்படி வேணா எடுத்துட்டு போட்டோம். ஏன் முன்னாடியே கலாய்க்கிறாங்க, அதை பார்த்து நான் சும்மா இருக்க முடியுமா? இவ கல்யாணம் முடிஞ்சு இவளுக்கு எல்லாம் நான் தான் சொல்லி கொடுத்தேன். இப்ப 2 மருமகளை பார்த்துட்டா இப்பவும் நான் தான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. எப்ப பொறுப்பு வருமோ போ. அத்தன் மரியாதை கொடுத்து சொத்தையாக்கிட்டு வர. ஐயோ வெற்றி, விடுங்க. அவங்க நம்ம கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. எப்பவுமே வம்பு பண்றவங்க கிட்ட வம்பால பேசக்கூடாது, அன்பால பேசணும். அப்பதான் நம்ம பக்கம் வருவாங்க.